கைஸ் இன்றைக்கி நம்ம சங்கத்தில் உள்ள ஒருத்தனோட கேம் தான் நடப்போம். அதாவது நம்ம சங்கம்னா சரி ஃபஸ்ட்டு கேம் பேர் சொல்கிறேன். மரண பூங்கா, அதாவது டெத் பார்க். பார்க்குக்கெலாம் யார் போவாங்க? லவர்ஸ் தான் போவாங்க. அதை அகெயின்ஸ்ட் பண்ணி தான் இவன் மரணமாக்கியிருக்காங்க. அதான் நம்ம சங்கன்றேன். நம்ம இதில் ஒரு சில பேர் கமெண்ட்டாகவும் பார்த்துட்ருப்பீங்க. ஏதோ நான் ஜண்டா மந்திரம் போடுறேன்லாம் நினைக்க வேணாம், போடலை. ஜண்டா இல்லை, ஒன்றும் இல்லை. பக்கத்தில் ஏதோ படம் ஓடிட்டுருக்கதான். என்னென்னா இப்போ இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து இதில் கட்டலில் ஒழியன்னு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விளாண்டேன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன் விளாண்டு. இவன் வருவான், வந்து ஒரு சாவியை போட்டு போவேன். சாவியாக ஏதோ ஒன்று வச்சுட்டு போவான், அதை நம்ம எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்புறமா வீடியோவை யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்டில் போய் சிங்கிள் டெத் பார்க் தலைவன், க்ளவுன் தலைவன்னு போட்டுவிடுங்க கைஸ். க்ளவுன் தலைவன்னு போடுங்க. ஆஹா, இவ்வளோ தரமாக காமிக்கிறாங்க. இந்த பார்க்கில் ரியல் லைஃப்பில் இருக்கணுமா? ஆக்சுவலாக அது ரியல் லைஃப் கிடையாது, ஒரு ட்ரீம் சம்பவம் தான். ஸோ கேமில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னு தெரியுமா? இந்த கேமில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அங்கேருந்து நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் டிக்கெட்டை போடணும். ட்ரெயின் டிக்கெட்டை போட்டால் இந்த ட்ரெயின் போய் இடத்த உடச்சி விடும். அந்த இடத்துல நம்மளுக்கு கட்டை கிடைக்கும். அப்படி ட்ரெயினை கட்டையை பறக்க விட்றா. கீழே எவ்வளோ ஏதோ விழுக்குது. ஐ திங்க் அதுதான் கட்டையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட்டு கட்டையை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அங்கே மேலே ஒரு மலை மாதிரி மேலே போகிற இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு மேலே போனால் அங்கே போய் அந்த பிரிட்ஜில் போய் கட்டை போடணும். ஸோ ரைட்டு இங்கே தான் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது நினச்சேன், பாட்டில் ஆஃப் வாட்ரு. ஏன்னா இதை வந்து நம்ம அந்த குதிரையில் போய் போட்டோம்னா கோடு கிடைக்கும். கோடை வந்து போட்டோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரூம், அதாவது இன்னொன்று இடத்துக்கு போகலாம். அந்த இடம் தான் முக்கியமான இடம் இந்த கேமில். அந்த இடத்துல தான் மேக்ஸிமமான பொருள் கிடைக்கும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ரூம்குள்ளே கிளம்பியாச்சு. ஸோ ரைட்டு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். மறக்காமல் தலைவன் க்ளோனுன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா அவன் க்ளோன் இல்லை, க்ளவுன். அவன் மொரட்டு சிங்கிள் கேங்கோட ஒருத்தன் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துட்டான். நீங்களும் இருக்கீங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஒரு சில பேர் லிமிட்டடாக இருக்கீங்க. அது ரொம்ப தப்புன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அது உங்களை தனிப்பட்ட விருப்பம். பேசிக்கிட்டு இருக்கப்பே நாய் எங்கே வருது பார்த்தீங்களா? அவனை கொஞ்சம் பெரிய ஆளாக ப்ரொமோட் பண்ணி விடலான்னு பார்த்தா நம்ம கேங்கில். என்ன திமிரு கோடே, நீலாம் கோஸ்ட் ஆர்மியாடா? நான் உன்னெல்லாம் கிளவிக்கு மேலே வைக்கலான்ட்டு இருந்தேன்டா கோஸ்ட் ஆர்மியில். நீலாம் கிளவி கீழே தான்டா பதவி. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எடுபடி கிளவி, அவளுக்கும் கீழே தான்டா நீலாம் நாயே ஜோக்கரு. ஐயோ என்னடா இவங்க ரத்தத்தெல்லாம் பறக்க விட்றேன் சிங்க்லேருந்து. சிங்க் தானே அது, வாஷ் பேஷன். ஸோ வாஷ் பேஷன்லேருந்து ரத்தத்தை பறக்க விட்றாங்க. அங்கேருந்து ஒரு ஸ்லைடு எடுத்தாச்சு. இங்கே ஒரு ரூமுக்கு வந்திருக்கேன். இந்த ரூம் வந்து 100% இந்த ரூமில் தான் ஃபுட் ஸ்டால் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி விளையாண்டேன்ல. ஸோ உண்மையை ஒத்துக்குவேன் கேஸ். நான் எப்போவுமே விளையாண்டுட்டு விளையாடவே இல்லைடா புதுசாக விளையாடுறேன் அப்படின்னு போட மாட்டேன். இந்த ரூம் வந்து அந்த நம்ம உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, அட்மினிஸ்ட்ரேஷன் ரூம், அது பக்கத்தில் இருக்க ரூம் தான். உடனே வழி தெரிலன்னு குழம்பிடாதீங்க. யார் என் வீடியோவை பார்த்து விளையாடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். அடுத்து செகண்ட் ஃப்ளோர் கீ அங்கே கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அதை தூக்கி இங்கே போட்டால் லேபி ரிந்தா. ஹூ இஸ் தட் லேபி ரிந்த்? ஓ, இந்த ரெட் கலர் பார்த்தா எனக்கு ஒரே ஒரு கேம் தான் நான் வருது. அது நம்ம சேனல்லே இருக்கும். தெரிஞ்சால் டக்குன்னு போய் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ வேணால் கொடுக்குறேன். இந்த கேம் எதை பேஸ் பண்ணி? ஐயோடே, அவனை ஓடணுமா? ஐயோ, இந்த க்ளோன் என்ன இவ்வளோ வேகமாக வரான்? சொல்ல மாட்டீங்களாடா ஓடணும்னு. ஓடு ஓடு ஓடு. எந்த ரூமில் போகலாம்? இந்த லெஃப்ட் வழியாக போயிடலாம். டக்குன்னு விடுங்களா. என்ன வர மாதிரி இருக்கு, வர மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது. சவுண்டு கம்மியாயிருச்சு. ஆனால் எதுக்கு வம்பு, டேரெக்டாக போயிடலாம். ஒரு கனவு சொல்கிறேன். கனவு தான் இந்த கேம் நடக்குது. ஸோ அதுவும் ஒரு கனவு பேஸ் பண்ண கேம் தான். போய் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. டேர்ன் பேக்கா? திரும்பிட்டேன். நாட் ஹைட் ரெக்வயர். குட்டையாக போகணும். ஐயோ, இங்கே நடுவில் நின்றுட்டு இல்லடா ஒன்றுமே காணா. ஓ, எலும்பு கொடுங்க நடுவுலையா குட்டையாக இருக்கேன். டோரை காணா. என்னடா கொடுமை சரவணன் இது. ஒழுங்கா நின்றுக்கிறேன். எங்கடா எங்கேயுமே காணாதான் இருக்குது. என்ன உட்காரணுமா? உட்காந்துட்டேன். ரைட்டு, டோர் கிடச்சிருச்சு. எந்திரிச்சு ஓடுறா சருன்னு. அங்கே ஏதோ எழுதிருந்துச்சு, ஆனால் இதை எனக்கு ஆல்ரெடி தெரியும். மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் தான் எழுதியிருக்கும். ஸோ என்ன கிஃப்ட் இஸ் தேரா? ஏய், ஹவ் டேர் யூ டே ஜோக்கர் நாயே, என்ன தைரியம் தான் என்னை பார்த்து சிரிப்பா? ஆஹா, நான் திமிரு இருக்கும் தலைவனுக்கு. நீ ஏதோ சிங்கிள் கேங்கில் இருக்கனால ஒன்று விட்றேன். கிளவி கூட கமிட்டடு தான். எக்ஸிட் இஸ் பிஹைண்ட். நான் ஏன் திரும்பலன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி திரும்பி அசிங்கப்பட்டிருக்கேன் நிறையா தடவை.
அதுக்கு தான் இந்த இது. செல்ஃபுக்கு முன்னாடி ஏதாச்சும் இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் இது லைப்ரரியில் வெண்ட்டுக்கு தேவைப்படும். அடுத்து அந்த டுக் ஸ்லைடு இதுதான் பெரிய வேலை. அவன் தான் பார்ப்பான். டெத்து வேவ், டெத்து எங்கே தான் இருக்குது, டெத்து உள்ளே போ, டெத்து உள்ளே போ, ரைட்டு. கிவ் அப்பா, கிவ் அப்னா டிஃபீட் தானே, டிஃபீட் பண்ணால் தானே கிவ் அப். ஸோ டிஃபீட் எங்கடா, டெத்துக்குள்ளே போயிருப்பேன், நல்ல வேலை டிஃபீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஸோ ரைட்டு, க்ளோஸ் டு டெத்துனா என்ன, செத்து பிழைப்போம், ரீபத். ஸோ அங்கே வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் சான்ஸ், யூ ஆல் நோ மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். வெளியே திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே வந்துட்டோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன வேலை நம்மளுக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இப்போ என்ன கிடச்சிச்சோ, ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ லைப்ரரி ரூமுக்கு போடாடி, அதுக்கு தான் பெரிய கஷ்டமான வேலை இருக்கும். பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஒரு மிகப்பெரிய தலைவலி இருக்குது. ஐயோ சரி ரைட்டு வாங்க, டக்குன்னு உள்ளே இறங்குவோம். அப்படி டார்ச்சா, டார்ச் ஆட்டோமேட்டிக்காக ஆனாமல், அதனால் இந்த கேமில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ டக்குன்னு வெண்ட்டுக்குள்ளே போடா. இதில் வேகமாக ஓடுற மாதிரியும் வைக்க மாட்டேங்கிறேன். ரொம்ப பொறுமையாக தவழ்கிறான், நடக்கிறான். எரிச்சல் ஆகுது மைலாட். இங்கே இருக்கும், அதுக்கு வெளியே தான் டோர் இருக்கும். இங்கே திறந்து வச்சிடணும். ஏன்னா நம்ம மேலே வந்து உடனே அவன் துரத்த ஆரம்பிச்சிருவான். அதனால் திறந்து வச்சுக்கிட்டா உத்தேசம், டக்குன்னு தப்பிக்கலாம். நீங்கள் சாவாமல் இருக்கணும் என்றால் ஒரு சில ப்ரோ டிப்ஸ்லாம் என்னை பார்த்து கற்றுக்கணும். யார் நீ ப்ரோவாடா ஓட்டாவது நான் டிப்ஸ் கற்றுக்கணுமாடா நீங்கள் கேட்பீங்க. கேட்கலனாலும் யோசிக்க தூண்டிடுவேண்ணா. அது ஏன் தெரில, அது எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. நீங்கள் கேட்கலனாலும், நீங்கள் எதுவும் சொல்லலைனாலும் அது சொல்கிற பழக்கம் என்கிட்ட இருக்குது. பேய்களுடைய ரகசிய பழக்கமா என்னடா பழக்கம்? ஒன்றும் இல்லை கைஸ். கோஸ்ட் ஆர்மியில் இவனை அடுத்த அடிதடியாக அடித்து கொல்ல போகிறேன். கிராணியை சேர்த்தாச்சு, ஈவில் அண்ணனை சேர்த்தாச்சு, வேறு யார் அந்த இன்வெஸ்ட் நைட் மேரில் வர அந்த பொண்ணு அவங்களையும் சேர்த்தாச்சு. இன்னும் நிறையா பேர் இருக்காங்க கைஸ், சேர்க்கணும். எல்லாரையும் சேர்க்குறோம். எல்லா ஹாரர் கேமில் உள்ள எல்லா சாத்தானையும் அடிக்கிறோம் கைஸ், அடிக்கிறோம். இப்போ போடு. இப்போ என்னாச்சு, எங்கே நான் ஒரு ரூமை தேடுறேன். இந்த இருக்குது அந்த ரூமு. ஏன்னா இந்த ரூமில் தான் ஒரு முக்கியமான பொருள் கிடைக்கும். என்னடா செயினான்னு கேட்டிங்கன்னா, செயினும் முக்கியமான பொருள், ஸ்லைடும் முக்கியமான பொருள். இது ரெண்டுமே இந்த ரூமில் கிடைக்கும். இந்த ரூமை கவனிக்காமல் போயிடாதீங்க பேஸ்மெண்ட்டை விட்டு. ஸோ இந்த பொருளை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வெளியே அங்கிட்டு நடந்தோம்னா இந்த புகை வரும். இந்த புகை வர்றதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அந்த க்ளவுன் டேவ். அவ்வளோதான் உன்னை இந்த கேம் பிளேக்கு எடுத்து நீ எனக்கு அடிப்படாடே நாயே, உன்னை முடிச்சு விட்றேன்டா. எங்கடா இருக்குது அந்த ஹேண்டில் தான் இருக்குது சொன்னேன்ல. இப்போ அப்படியே இந்த ஹேண்டிலை போட்டு சுற்றி விட்டு அங்கே போனோம்னா அது ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும். முக்கியமான பொருள், ஐயோ பேர் என்னன்னு தெரில, ஆனால் ஒரு முக்கியமான பொருள். அது எப்படி இருக்கணும் நான் உள்ள என்னடா ஒன்றுமே தான் இருக்குது. க்ரோபார் தானே, க்ரோபார் தான். ஸோ ரைட்டு, க்ரோபார் கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்னு நான் இப்படி போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா க்ளவுன் வருவான், அந்த நாய்க்கு பயந்து தான் இங்கிட்டு போகிறேன். இல்லைனா பயப்படுறான்னு கேட்டிங்கன்னா அவன் பயந்து தான் ஆகணும். இப்போதைக்கு அவன் என்னோட பவர்லாம் இருக்கலாம் இப்போதைக்கு. ஆனால் தமாத்து வரானா, சொன்னையில் வருவான்னு, அதான் வரானா இல்லையான்னு பார்த்துட்ருக்கேன். வந்தால் வரும். என்னோட லைட் ஆஃப் பண்ணுது. பராண்டா யாரா நீங்கள், லைட் ஆஃப் பண்ணி வரதை மறைச்சிட்டாங்க டக்குன்னு. ஒரு சைடில் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. நானும் சரி என்னடா நம்ம சொன்னது பொய்யாயிருச்சா, வரமாட்டான்னு நினச்சா டக்குன்னு வந்துட்டான். பொய்யால நீங்கள் நினச்சிங்களா? சரி இதுதான் இந்த க்ரோபாரை போட்டு இது அடைச்சிருக்கும். இதை உடச்சி எடுத்தாச்சு க்ரோபார் போட்டிருக்க ரூமை. சரிங்க, ஏதோ ஒரு பில்லுன்னு ஒன்று கிடைக்கும், காணா. ஐயோ அது வேறு எங்கேயாச்சும் அப்டேட்டில் மாற்றி கீத்து வச்சிட்டாங்களா? நான் இங்கே ஜொலிக்குது, இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் எஸ் ஐயோ வந்துட்டான். முடிஞ்சு இந்த ரூமில் முடிச்சு வச்சுருவான். ஐயோ ஏசிலேருந்து ஏதோ ஏசி போட்டு விட்டாங்க, குளிரில் உடஞ்சி செத்துருவோன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதுதான் விஷவாயுவா. ஐயோ விஷவாயு போட்டு விட்டானே. விஷவாயு தான் கைஸ் ரொம்ப டேஞ்சரான வெப்பன். விஷவாயுனா விஷவாயு தான். இங்கே ஒரு வெண்ட்டு திறந்துருந்துச்சு. அந்த வெண்ட்டில் எப்படி தான் கனெக்ஷன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வேறு மாதிரி. ஸோ இப்போ என்ன கிடச்சிச்சு, ஸ்லீப்பிங் பில்ஸ். எஸ் அங்கே ஒரு டென்ட்டில் ஒரு டாகி இருக்கும் கைஸ், ரொம்ப டார்ச்சர் பண்ணும். உள்ளே போனால் கடிச்சிரும். அதுக்கு தான் ஸ்லீப்பிங் மருந்த கறியில் கலந்து கொடுக்கணும். இந்த அங்கே இருக்குது பாருங்கள், ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டால். அதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபுட் ஸ்டாலுக்கு எடுத்தோம்ல, அதை போடணும். எங்கடா எதிரா ஃபுட் ஸ்டாலு இதான் எய்த்தாப்பில் இருக்கே, அது இல்லை எனக்கு பின்னாடி இருக்குல்ல, இதுதான் ஃபுட் ஸ்டால். இந்த ஐஸ்கிரீம் தள்ளுவண்டி கடை தான் ஃபுட் ஸ்டால்னு சொல்கிறாங்க. எந்த ஆங்கிளில் பார்த்தா அவங்களுக்கு இது ஃபுட் ஸ்டால் மாதிரி இருக்குன்னு எனக்கு புரியலை. ஒரு கறி இருக்குது, பச்சை கறி. கேட்டால் ஃபுட் ஸ்டாலா, சமைக்க இடம் இல்லை எதுவும் இல்லை, ஆனால் பச்சை கறி இருக்குது. வர்றா நீங்கள், பச்சை கறி இல்லை
ரா மீட். ஐயோ வலி. இந்த கேம் என்னடா ஏதாச்சும் ஒரு இடத்துல மாட்டி தொலைஞ்சிடறேன். இதுக்கு வெளியே போகவே எரிச்சலாக ஆகி தொலையுது. இருங்க கைஸ், அப்படியே நான் சர்ன்னு போயிடுறேன். என் பேரை கொடுத்தணும் பேர் பாட்டு பாட தெரியாமல் பாடக்கூடாது. சரி ரைட்டு. ஃபார் ஃபுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நாய்க்கு எல்லாருமே கறி போடுவாங்க. ஆனால் நான் விஷக்கறியை போட்டு விட்டேன், அது மயங்கிருச்சு. இல்லை சிசரா, இது ஒரு முக்கியமான பொருள். அதாவது 3 இடத்துக்கு போயிட்டோம் அந்த லோடிங் ஸ்க்ரீனில் வர்றதுக்கு. 4வது இடத்துக்கு போக போகிறோம். இதுக்கு தான் சிசர் தேவை. அதுதான் இருக்கிறதுல டேஞ்சரான இடம். ஏன்னா இதில் நான் 3 இடத்துல கூட க்ளவுன் உக்கிரமாக இருக்க மாட்டோம். அந்த இடத்துல தான் க்ளவுனோட உக்கிரமான ஆட்டத்தை பார்ப்பீங்க. இதுதான் அந்த இடம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்கும். வழி தெரியாமல் இருக்காதீங்க, கொஞ்ச நேரம் கழித்து நானே காட்டிடுவேன். ஏன்னா வீடியோவோட லென்த்து பெருசாக இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுதான். ஸோ சர்க்கஸ்குள்ளே என்டர் ஆகிடுச்சு. என்ட்ரானோன்னா சர்க்கஸ்குள்ளே என்ட்ராகல. அதுக்கு க்ளவுன்லாம் ஒரு இடத்துக்கு மேக்கப் போடுவாங்களே, அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வெண்ட்டா. எப்படிடா அந்த வித்த சிசர் வச்சு கட்டினா ஒரு வெண்ட் வருது, எனக்கு இன்னும் ஒரு புரியலை. அப்போயே டவுட் இருந்துச்சு, இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் டவுட்டு. சொல்லுங்கள், ஏன் இப்படி இருக்குது? எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க. யார்கிட்ட கேட்க தெரியல, யார்கிட்ட கேட்கணும், யாருக்கு தெரியும்? எனக்கு ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்க சோம்பேறித்தனம். நீங்களே ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணி. அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ இல்லை இந்த வீடியோலேயே சொல்லுங்கள். கேவலவாதி டே க்ளவுனு, என்னடா இப்படி வர? பார்த்துக்கோ இருறாடி. ஒன்று கோஸ்ட் ஆர்மியில் ஒன்று சேர்க்குறேன்டா. நீ தாண்டா படி தளபதி, இதுக்காண்டி ஒன்று சேர்க்குறேன்டா. என்னை ஒன்றாமா கதற விட்ட, ஒன்று மட்டும் டார்ச்சர் பண்ணுறேன். இப்போ நான் எங்கே போகிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு பேர் தேட்டராடா இந்த கேம்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேட்டர் தான். இந்த இடத்துல நிறையா கதைலாம் சொல்லுவேன். ஏன்னா இந்த கதை எதுவுமே எனக்கு புரியாது. ஏன்னா நான் பயத்தில் இருந்தேன் அப்போ இந்த கேம் விளையாடுறப்ப. ஏன்னா அப்டேட்டில் ஏதாச்சும் வேறு சர்ன்னு ஓடி வந்தேன் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து. அப்போவே பயமாயிருச்சு. ஏன்னா வர சவுண்டும் எனக்கு கேட்க மாட்டேங்குது பெருசாக. அதுதான் நான் பயத்துலேயே ஸ்லைடை போட்டு இருந்தேன். கதை படிக்கலாம் நேரமே இல்லை, அதுதான் கைஸ். ஸோ மன்னிச்சிருங்க கதை சொல்லன்னு. ஆனால் இது தெரியும், ஒரு ட்ரீமிங் மிஷின். அந்த ட்ரீமிங் மிஷினில் தான் அவன் மாட்டிக்கிட்டான் ஒரு கனவுல. இந்த கனவுலேருந்து அவன் தப்பிச்சு வெளியே போயிட்டானா அவன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும். இதுதான் சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி, அவ்வளோதான். இதில் தான் இழுத்து சொல்லுவான் மிலிட்ரி பேஸ் அப்படி இப்படின்னு. ஸோ கோடு கிடச்சிருச்சு. ஸோ கோடை நம்ம மனப்பாடம் பண்ணணும்லாம் இல்லை, பார்த்தாலே போதும், அவனே போட்டுருவான். எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா வழி சொல்கிறேன்னு வைங்களேன். அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து இப்படி போனோம்னா அந்த கட் பண்ணுவோம்ல சிசரை வச்சு, அந்த இடம் வந்துடும். அதுக்குள்ளே போனீங்கன்னா சர்க்கஸ்குள்ளே என்ட்ரு ஆகலாம். சர்க்கஸ்குள்ளே என்ட்ரு ஆக மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஆக்சுவலாக மேக்கப் பண்ணுற இடத்துக்கு தான் போவோம். மேக்கப் பண்ணுற இடத்துலேருந்து அந்த கோடை போட்டு உள்ளே போனீங்கன்னா ரைட்டு நம்ம எங்கே போயிடுவோம்னா சர்க்கஸில் க்ளோன்லாம் மேக்கப் பண்ணுவாங்களே அந்த இடத்துக்கு போயிடலாம். அந்த இடத்துல கோடு கெடுச்சுல, அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா பக்குன்னு இருக்குது. சரி ஓகே, ஒரு ஃபைனல் பேட்டிலுக்கு என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இதுக்கு நான் இப்படி இழுக்கிறேன்னு கேட்காதீங்க. உள்ளே வந்தாச்சு. போர்க்களத்தில் அப்படின்னு போர்க்களத்துக்கு என்ட்ரு ஆகிட்டோம். ஒரு பெரிய போர் நடக்க போகுது அவனுக்கும் எனக்கும். ஸோ பிக்ட செயின் இந்த கட்சினை காமிக்கிறேன் பாருங்கள், வில்லங்கமான கட்சின்னு. என்னடா சுற்றி காமிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ராசா. எவன்டா காலு இது, நார காலு, கேவலமான உடம்பு, அழுகி போன கை, மூஞ்சில 10 கண்ணு, ரைட்டில் 10 கண்ணு, லெஃப்டில் 1 கண்ணு. கேவலவாதி நான் அடிச்சு விட்டான் எடுத்துனையும். செத்துட்டு என்னன்னு கேட்காதீங்க. இல்லை 2 ஆட்டை இருக்குது. ஒரு தடவை அடித்தா இந்த மாதிரி பிளட் காயம் வந்துடும், இன்னொரு தடவை அடித்தா தான் சாகும். அதுக்குள்ளே முடிஞ்சாலும் முயற்சி பண்ணேன், முடியலை. ஏன் முடியல அப்படி விட்டுவான்னு பார்த்தா 2வது ரவுண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சரிடா அவ்வளோதான் திருப்பி விட்டேன். எனக்கு நானே ஓடிட்டேன், விடவே இல்லை. போன தடவையாச்சும் அங்கேருந்து நின்று பார்த்தேன். தடவை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக ஓடுறது மட்டும்தான் வழி. போயிட்டேன்னு வச்சுருக்கேன். அதை வச்சு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. இன்னும் இந்த கேம் சைடே வந்தால் தான் வருவேன். அப்படியே டெத் கார் 2 போட்டால் போடுவேன். பட் இந்த கேம் போடுவேன் நானா டவுட் தான் அது. ஸோ கைஸ் லைட் வந்துருச்சு என் வாழ்க்கையில் ஒளி வந்துருச்சு. ஸோ எங்கடா அந்த நாய் டே க்ளவுனு பென்னிவைஸ் பென்னி மாதிரி வரான் பாரு. வாடா கோடு மூடு போடுறோம் விரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேணாம், இல்லை இப்படியே வந்து போடு அணைக்கட்டு அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. டே என்னடா என்னடே ஆளுக்கண்ணா என்ன பார்க்குற, உனக்கு வெட்டு தாண்டி இருந்தா உன்னை வைக்கிறேன். கோஸ்ட் ஆர்மியில் சேர போகிறேன். Now 3, 2, 1 சாவுடா.
வெல்கம் டு நியூ மெம்பர் ஆஃப் கோஸ்ட் ஆர்மி. ஆக்சுவலாக கோஸ்ட் ஆர்மின்னு பெரிய பதவியெலாம் கிடையாது இவனுக்கு. சும்மா மிலிட்ரி ஆஃபீஸர் தளபதின்னு சொன்னேன். சும்மா அடிமை தான் கைஸ், அடிமை. நான் டோஸ் குடிக்கிற ஒவ்வொரு கோஸ்ட் எனக்கு அடிமை கைஸ். அப்போ கோஸ்ட் ஆர்மியில் யாரா இருப்பான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். என் சப்ஸ்கிரைபர் ஆகிங்க நீங்களே கோஸ்ட் ஆர்மி. பட் இந்த அடிமை ஜீவன்ஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ எங்கே போகிறோம்னா ஒரு இடத்துல இது மாதிரி இருக்கும்ல, அந்த இதெல்லாம் ஆடும்ல, பேர் என்னன்னு தெரில. இதுதான் இது. அந்த கேட்டு பூட்டி இருக்கும், அதுக்கு இந்த செயினை போட்டு லாக் பண்ணி அதை இழுக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு செயின் இங்கே ஒரு செயின் மாட்டு சூப்பர் மாட்டியாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து என்னென்னா இங்கே இந்த கதவில் ஒரு செயின் எங்கடா தான் இருக்குது. மாட்டு சூப்பர் மாட்டியாச்சு. இப்போ போட்டு போடணும். என்னடா இங்கே தானே போட்டு போடணும், என்ன பூட்டு காமிக்க மாட்டேங்குது. எங்கடா போடணும் பூட்டு சொல்லுங்கடா. ஐயோ பூட்டு போகிற இடத்த காணோம். இங்கே இருக்குது. ஸோ மாட்டியாச்சு பூட்டை. ஸோ இப்போ கேட்டு மாட்டியாச்சு. அந்த பூத்தில் போய் மிஷின் ஆன் பண்ணால் இது போய் உடைக்கணும்னு நினைக்கிறேன். இழுத்துருச்சு, கேட் அத்து விட்டுருச்சு கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. போய் சர்ன்னு போய் இப்போ அங்கே ஒரு பூத் இருக்கும், ஆன் பண்ணால் ஜெயின் வீல் ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். கலெக்டபிள்ஸ்லாம் சூஸராக வாங்கினேன். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி வேறு போடணுமா? அடங்கோ. சரி டக்குன்னு பேட்டர்னை போட்டு விட்ருவோம். ஈஸி தான். சப்பை என்னடா இந்த பேட்டர்னும் வரல. நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன் கேஸ், ஏதோ ஒரு 3 வச்சு மட்டும் மில்லியன் பேட்டர்ன்ஸ். ஃபைனலாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது கீழே வந்தோடனே மேலே ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே ஏறுறாங்கண்ணா. ஏறி சூப்பர் ஏரியாச்சு. இப்போ ஜெயின் வீல் சுற்றுது கைஸ். இது சுற்று சொன்னாலும் அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. பாதி பிறக்குமே, பாதி பிறக்கும் கைஸ். தான் பிறந்துருச்சுல. ஸோ இது வழியாக டக்குன்னு நம்ம போனோம்னா ஒரு டோர் வரும். டோர் வழியாக போனோம்னா நம்ம பெட்ரூம் வரும். திறடா இரடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி பெட்ரூமுக்கே வரும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த கனவே ஒரு ட்ரீமில் தானே நடக்குது. ஸோ நம்ம நிம்மதியாக எந்திரிக்கணும். அதுக்கு இங்கே அலாரம் வைக்கணும். அலாரம் வச்சுட்டு தூங்குனா காலையில் எந்திரிச்சிருவோன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கனவுல அலாரம் வச்சா எப்படி நிஜத்தில் அலாரம் வரும்னு எனக்கு ஒன்றும் புரியலை. வச்சாச்சு, போய் தூங்கிடலாம். கண்ணை மூடிட்டு தூங்குடா. ஃபேன் என்ன ஓடாமல் இருக்குது? தூக்கம் என்னடா முழிச்சிக்கிறான். பார்ட் 2க்கு லீடா? இல்லை. ஸோ அவ்வளோதான் கேம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சவுண்டு வருது. கேம் முடியலையா? முடிஞ்சிடுச்சா? போட்டு உசுராக வாங்குறாங்களே. டே முடிஞ்சிருச்சுங்க. எப்பாடி விழுந்துருச்சு. ஸோ இன்னும் வேறு ஏதாச்சும் நல்ல கேம் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாரர் கேம்ஸ் நான் அந்த கேமை வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் கேட்ட கேம் வருமா இல்லையான்னு தெரில. நான் அடுத்து யோசிச்சு வச்சுருக்க கேம் கன்ஃபார்ம் வரும். அது ஒன்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருவேன், இல்லை போல் போடுவேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்னொன்று வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.